ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2018 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த கொஷின்ஸை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்ட் 5ல் என்ன கொஷின் இருக்குதுன்னு பார்க்கலாம். The solution of the recurrence relation T of m equal to T of 3m by 4 plus 1 is first option theta of log m, second option theta of m, third option theta of m log m, fourth option theta of log m. T of m equal to at m by b plus f of m using Master's theorem. M exponent log base b a, log a base b. ஸோ கிவன் ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஆஃப் எம் ஈக்குவல் டு டி ஆஃப் 3m by 4 + 1. ஏவோட வேல்யூ இங்கே 1 எதுவும் இல்லை, ஏவோட வேல்யூ 1. பியோட வேல்யூ வந்து 4/3, பியோட வேல்யூ 4/3. ஸோ எம் இந்த மாஸ்டர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணுறோம். எம் எக்ஸ்பெனன்ட் log 1 base 4/3 is equal to 1 into log m. இது ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுறோன்னா 1 into log m சொல்கிறோம். ஸோ அது வந்து 1க்கு பதிலாக இங்கே எதுவும் வேல்யூ இல்லை, ஸோ அதனால் 1 அப்படியே எடுத்துகிறோம். theta of log m. Correct answer is option 1. theta of log m is the correct answer. Next question. Consider the array A equal to 4, 1, 3, 2, 16, 9, 10, 14, 8, 7. After building heap from the array A, the depth of the heap and the right child of maximum heap are dash and dash respectively. Depth என்னன்னு கேட்டிருக்காங்க, ரைட் சைல்டோட மேக்ஸிமம் ஹீப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டு தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3,14, ஆப்ஷன் பி 3,10, ஆப்ஷன் சி 4,14, ஆப்ஷன் டி 4,10. ஸோ இதுலேருந்து நம்ம ட்ரீ ஃபார்ம் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஹீப்புன்றதுனால இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூ தான் ரூட்டுக்கு வரும். மேக்ஸிமம் ஹீப்புன்றது என்ன பண்ணும், இருக்கிறதுலே ஜாஸ்தியான வேல்யூவை ரூட்க்கு இருந்தது. ஸோ இப்போ 16 வந்து ரூட்க்கு வந்துடுது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைல்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக. ஸோ அப்போ லெஃப்ட் சைல்டு அடுத்த மேக்ஸிமம் வந்து 14, அடுத்தது மேக்ஸிமம் 10, அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 8, 7, 9, 3, 2, 4, 1. ஸோ இது மாதிரி ட்ரீயை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கொஷின்னா, லெவல் டெப்த் என்ன, டெப்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெப்த் வந்து 0, ரூட் வந்து லெவல் 0, அதுக்கப்புறம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹீப், ரைட் ஆஃப் மேக்ஸிமம் ஹீப் என்னன்னு கேட்குறாங்க. இது லெஃப்ட் சப்ட்ரீ, இது வந்து ரைட் சப்ட்ரீ. அப்போ ரைட் சப்ட்ரீயோடு தான் கேட்குறாங்க. ரைட் சப்ட்ரீயோட மேக்ஸிமம் ஹீப் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ன்ற வேல்யூ இருக்குது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ 3,10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 3,10 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Next question. A hash function h defined h of key equal to key mod 7 with linear probing is used to insert the keys 44, 45, 79, 55, 91, 18, 63 into a table indexed from 0 to 6. What will be the location of key 18? Option A 3, option B 4, option C 5, option D 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ ஹேஷ் ஃபங்க்ஷன் கீஸ் வந்து 44, 45, 79, 55, 91, 18, 63 கொடுத்துட்டாங்க. ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் கீ ஈக்குவல் டு கீ மாட் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹெச் ஆஃப் 44, ஃபஸ்ட்டு வந்து ஹெச் ஆஃப் 44 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச் ஆஃப் 44 ஈக்குவல் டு 44 மாட் 7 பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 6 are 42, 44ல் 42 போச்சுன்னா ரிமைண்டர் 2. அப்போ இந்த செகண்ட் பொசிஷனில் 44 ப்ளேஸ் பண்ணுறோம். செகண்ட் பொசிஷனில் 44 ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்தது 45க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் ஆஃப் 45 மாட் 7 கண்டுபிடிக்கிறோம்.
7 6 ஆர் 42, ரிமைண்டர் வந்து 3 கிடைக்குது. ஸோ அப்போ தேர்ட் பொசிஷனில் 45 இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது 79 mod 7 பண்ணுறோம். 7 11s ஆர் 77, ரிமைனிங் 2 கிடைக்கும். ஸோ அந்த 2 செகண்ட் பொசிஷன் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த எம்டி பொசிஷன் என்னன்னு சர்ச் பண்ணுறோம். 3யும் ஆல்ரெடி ஃபில்டு. ஸோ அடுத்த எம்டி பொசிஷன் பார்த்திங்கன்னா 4. ஸோ அந்த 4th பிளேஸில் 79 ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து h of 55 mod 7. ஸோ 55 mod 7 பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 6 கிடைக்குது. ஸோ 6th பொசிஷன் எம்டியாக தான் இருக்குது, அங்கே 55 ப்ளேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு 91 mod 7. ஸோ 91 mod 7 ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. ஸோ இப்போ 0 லொக்கேஷனும் ஃப்ரீயாக தான் இருக்குது, 91 ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது 18 mod 7 பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 18 4th பொசிஷன் ஆல்ரெடி ஆக்குபைடு. அடுத்த எம்டி பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ 5ல் 18 ப்ளேஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 எந்த பொசிஷனில் வருது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 18 வந்து 5th பொசிஷனில் வருது. லாஸ்ட் ஒன் 63 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். 0 ஆல்ரெடி ஆக்குபைடுன்றதுனால அடுத்த எம்டி ஸ்லாட் பார்க்குறோம். ஸோ 1 இருக்குது. ஸோ அந்த 1ல் போய்ட்டு 63 ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி தி லொக்கேஷன் ஆஃப் கீ 18? கீ 18ஓட லொக்கேஷன் என்ன? ஸோ அதோட லொக்கேஷன் வந்து 5. ஆப்ஷன் சி 5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், which of the following algorithm solves the single source shortest path? Option A Prim's algorithm, option B Floyd-Warshall algorithm, option C Johnson's algorithm, option D Dijistra's algorithm. ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம். இந்த டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம்க்கு இன்னொரு பேரே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எந்த அல்காரிதம் சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் தான். நெக்ஸ்ட் கொஷின், ஆப்ஷன் டி டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம். நெக்ஸ்ட் கொஷின், a text is made up of characters A, B, C, D, E, each occurring with the probability 0.08, 0.40, 0.25, 0.15 and 0.12 respectively. The optimal coding technique will have the average length of, so option A 2.4, option B 1.87, option C 3.0, option D 2.15. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இஸ் மேடப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி என்னன்றது கொடுத்துட்டாங்க, ஆப்டிமல் கோடிங் டெக்னிக் ஆவரேஜ் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸில் மினிமம் கடைசியாக அதாவது கம்மியாக உள்ள 2 வேல்யூவை எடுத்துக்க போகிறோம். ஸோ கம்மியாக உள்ளதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா 0.08, அடுத்தது 0.12. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கம்மியாக உள்ள 2 வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்க போகிறோம் இனிஷியலாக. ஸோ இந்த ட்ரீ ஃபார்ம் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கம்மியான உள்ள வேல்யூஸ். ஸோ இப்போ 0.08யும் 0.12யும் எடுத்துக்கிறோம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 0.08 0.12 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.2 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், 8ம் 12யும் ஆட் பண்ணோம்னா 0.2 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் 0.2. லெஃப்ட் ட்ரீயாக இருந்துச்சுன்னா 0 போட்டுருங்க, ரைட் ட்ரீயாக இருந்துச்சுன்னா 1ன்ற வேல்யூ மென்ஷன் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் எல்லாத்துலேயும் என்ன பண்ண போகிறோம்? 0ன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். ரைட் சைட் ட்ரீ உள்ளது எல்லாத்துக்கும் 1ன்னு மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த வேல்யூ, அடுத்த மினிமம் வேல்யூ என்ன இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.15. ஸோ அப்போ 0.15 இந்த 0.2வையும் ஆட் பண்ணுறோம், யூ வில் கெட் 0.35 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 0.35. லெஃப்ட் ட்ரீ எல்லாம் 0, ரைட் ட்ரீக்கு 1 மென்ஷன் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ 0.25. கொஷினில் மினிமம் வேல்யூ எடுத்துகிட்டு வரோம். 0.25 இருக்குது. இப்போ 0.25யும் 0.35யும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6.
ஸோ 0.25யும் 0.35யும் ஆட் பண்ணிங்கன்னா 0.6 கிடைக்கிது. லெஃப்ட் ட்ரீக்கு 0ன்னு ரைட் ட்ரீக்கு 1ன்னு ஃபில் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4. ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருக்குது 0.6 கிடச்சிருக்கு. 0.4யும் 0.6யும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கிது. ஸோ இதோட எல்லா வேல்யூஸும் முடிஞ்சிடுது. அப்போ 1 தான் ரூட்டில் இருக்குது. லெஃப்ட் ட்ரீக்கு 0, ரைட் ட்ரீக்கு 1ன்றது ஃபில் பண்ணுறோம். இப்போ இதோடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் லென்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லென்த் ஆஃப் ஏபிசிடிஇக்கு தெரியணும். ஸோ ஒரு ஒருத்தோட லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்த் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். லென்த் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வந்து இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. அது எங்கேருந்து வருது அப்படின்றது பாருங்கள். 1 1 1 தென் 0, 3 1 ஒரு 0, அதுதான் இங்கே 4 பிட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 3 1s 0 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 4 பிட்ஸ் இருக்குது. அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு 0.08, ஏவோட வேல்யூ 0.08 இருக்கு இல்லையா, அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 0.32 கிடச்சிருக்கு. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது லென்த் ஆஃப், ஒரு தடவை திரும்ப சொல்கிறேன். லென்த் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, இந்த 1 1 லென்த் ஆஃப் ஏக்கு வர்றதுக்கு எந்த பாத்தோ அந்த பாத்தை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்போ 1 1 1 நெக்ஸ்ட்டு 0 1 1 1 0, அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 111 இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பிட்ஸ் இருக்குது, இதில் எத்தனை பிட்ஸ் இருக்குது, அப்போ 4 பிட்ஸ் இருக்குது. 1 2 3 4 பிட்ஸ் இருக்குது. 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.08, அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 0.32 கிடச்சிருக்கு. இதை அப்படியே வச்சுக்கணும். ஆவரேஜ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது லென்த் ஆஃப் பி. லென்த் ஆஃப் பி பார்ப்போம். பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே இருந்துச்சு. ஸோ அப்போ பி வந்து டைரெக்டாக 0 மட்டும்தான். பி வந்து 0 மட்டும்தான். 0 ஈக்குவல் டு எத்தனை பிட் இருக்குது, 0ன்னு ஒரே ஒரு பிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். 1 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன, 0.4. அந்த 0.4 தான் இங்கே போட்டிருக்கோம். 1 இன்ட்டு 0.4 0.4 கிடச்சிருக்கு. அடுத்தது சி பார்ப்போம். லென்த் ஆஃப் சி. சி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ சிக்கு 1 0ன்ற பாத்தை எடுக்கிறோம். அப்போ 1 0 சிக்கு எத்தனை பிட்ஸ் இருக்குது, 1 1 0 1, 2 பிட் இருக்குது. இன்ட்டு சியோட வேல்யூ 0.25, அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 0.5ன்றது கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது லென்த் ஆஃப் டி. டி வந்து என்ன பார்த்துருக்கு, 1 1 0 1 1 0, அதோட பார்த்து 3 பிட் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு டியோட வேல்யூ 0.15. ஸோ 0.15 மல்டிப்ளை பண்ணோம்னா 0.45 கிடைக்குது. அடுத்தது லென்த் ஆஃப் இ கண்டுபிடிக்க போகிறோம். லென்த் ஆஃப் இ என்னன்னா 1 1 1 1, 4 1s இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 0.12, ஈயோட வேல்யூ 0.12, மல்டிப்ளை பண்ணோம்னா 0.48 கிடைக்கிது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் லென்த்துக்கு எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸோ அதால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 0.32 0.4 0.5 0.45 0.48 ஆட் பண்ணிங்கன்னா 13 15 20. ஸோ இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இல் கெட் 2.15 is the correct answer. 2.15 is the correct answer. So option D, 2.15 is the correct answer for this question. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் எல்லோரும் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.